பெரம்பலூர் அருகே கீற்று கொட்டகை அமைத்து தேநீர் கடை போல் செயல்படும் சந்து கடையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. வேப்பந்தட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட நூத்தப்பூர் பாளையம் கிராமத்தில் சிவக்குமார் என்பவர் அரசு புறம்போக்கு இடத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. சிவன் கோயில் மற்றும் பெருமாள் கோயில் அருகே நடைபெற்று வரும் மதுபான விற்பனை குறித்து பலமுறை போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொள்ளாச்சியில் ஆட்டோ டிரைவரை சாதி பெயரை கூறி திட்டி தாக்கிய திமுக கவுன்சிலர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஆட்டோ டிரைவரான குமார் என்பவரை இருசக்கர வாகனத்தில் வந்த பொள்ளாச்சி நகராட்சி திமுக கவுன்சிலர் பெருமாள் என்பவர் சாதியை சொல்லி திட்டியதுடன் இரும்பு ராடால் தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திமுக கவுன்சிலர் பெருமாளை பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் கைது செய்தனர். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக பேசும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதை செய்வதில்லை என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் 2025 கைவினை கண்காட்சி மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், அரசியல் தலைமையகமான சென்னை வளமாக இருக்கிறது என்றும், ஆனால் கலாச்சார தலைமையகமான தஞ்சாவூர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக பேசும் அரசியல் கட்சிகள் அதை அரசியலாக்குவதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.